ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் வடகறி பார்க்க போகிறோம். இதுக்கு கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதோட சோம்பு, கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட அளவெல்லாம் நீங்கள் எவ்வளோ பேருக்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இதை டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். அந்த அரைச்சதை இந்த மாதிரி அடை மாதிரி தோசை தவாவில் தட்டிட்டு ரெண்டு பக்கமும் எண்ணெய் விட்டு நல்லா வெந்ததும் அது ஆறி போனதுக்கப்புறம் உதுத்து வச்சுப்பேன். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்ணிக்கலாம் யூசேஜை. ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் 2 பிரியாணி இலை, 2 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டை துண்டு, 4 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வெங்காயம் கலர் மாறினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதில் 2 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது நான் வீட்டில் அரைச்சி வச்சது இருக்குது, அதை போட்டு நல்லா கலந்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த தக்காளி உருவம் தெரியாமல் நல்லா மேஷ் ஆகணும். அதுக்கப்புறம் இப்போது நம்ம 10லேருந்து 15 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதையுமே இதோடு சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்தாப்பில் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பூனாக எல்லாம் ஆட் பண்ணலாம் மசாலா. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சாம்பார் மிளகா அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சில பேர் கெட்டியாக சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த கன்சிஸ்டன்சி அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் இதில் 2 டம்ளர் தண்ணி திரும்ப விட்டு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். ஏன்னா உப்பு பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா வடை அரைக்கும் போதே கொஞ்சம் போட்டு தான் அரைச்சிருப்போம், அதனால் பார்த்து உப்பை போட்டு கிளறிக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதித்த உடனே நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக இருக்கணும். அங்கங்கே கெட்டியாக இருந்துச்சுன்னா அதை மேஷரை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்ததும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். எல்லாமே சேர்ந்தா மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொத்தமல்லி தூவினா வடகறி ரெடி. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் நம்ம பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்டி, ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.